சிவபெருமானுக்கு யாரை பிடிக்கும்னா இல்லாதவனை காட்டும் போது தான் அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றி விடணும்ட்டு குடிசையிலே தான் வாழ்வாராம். ஏழைகளோட ஏழையாகத்தான் நான் வாழ்வேன், அவர்கள் தரும் பிரசாதத்தை தான் நான் உண்ணுவேன், உணவு உண்ணுவேன், நான் எளியவர்களுக்கான கடவுள்மா. நீ போய் என்னை போய் அரண்மனையில் வச்சிருக்க பார்க்குறியே, எனக்கு இது செட் ஆகாது. நீ அரண்மனை பதவியை யாருக்கோ கொடுத்துக்கோ, இந்த மாடி மாளிகைகளை யாருக்கோ கொடுத்துக்கோ, எனக்கு பிடித்த இடம் மக்கள் மட்டும்தான், மக்கள் மனம் மட்டும்தான் தான். உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வளைஞ்சிட்டாங்க. அப்படி பார்க்குறார். பார்த்த உடனே கண்ணில் ஒரு உக்கிரகம். சிவபெருமான் கண்ணில் உக்கிரகத்துக்காக சொல்லணும். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எதுக்கு? தீமை செய்வோரை அழிப்பேன்னர். கண்ணே பொண்ணு முத்தப்பா, கலியுகத்தில் எல்லாமே தப்பப்பா, நீ தீமை செய்பவனை அழிப்பேன் என்று சொன்னால் முக்காவாசி பாப்புலேஷன் காலியாயிடும், டீபாப்புலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நீ ஒரு பொய்க்கண்ணை வச்சுக்கோ, முடிஞ்ச மட்டும் கோபத்தை தவிர அப்படின்னா. முடிஞ்ச மட்டும் சிவபெருமான்கிட்ட நாம் ஆர்டர் பண்ண முடியுமா? அந்த அம்மா வளர்த்த அம்மா, அதனால ஒரு ஆர்டர் கொடுத்துருச்சு, முடிஞ்ச மட்டும் கோபத்தை குறைச்சிக்கோ. அம்மா சிவன் எதுக்குங்க கட்டுப்படுவார்? அன்புக்கு கட்டுப்பட்டுருவார். உங்களுக்கு மந்திரம் தெரியும், தந்திரம் தெரியுன்றதுக்கெல்லாம் சிவனுக்கு வேலையே கிடையாது. அதெல்லாம் கடந்தவர் அவர். உனக்கு தியானம் தெரியும், தவம் தெரியும், மூச்சு பயிற்சி தெரியும்னு அதையும் கடந்தவர் அவர். அப்பொழுது சிவபெருமான் சொல்லிட்டார், அம்மா அன்புல இப்படி கேட்டுட்டியம்மா, இருக்கிறவன் முக்காவாசி பேர் இல்லை, நீ இப்படி பண்ணிடாத, கலியுகத்தில் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விட்டுரு. பொய்க்கண்ணை வைத்து கொண்டு விட்டார். அவர் மெய்க்கண்ணை காட்டியிருந்தால் இப்பொழுது நானும் பேசிகிட்டு இருக்க முடியாது, நீங்களும் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா சிவபெருமானுக்கு நாம் எங்கே போய் கலியுகத்தில் எல்லா வினைகளையும் சேர்த்து கொள்கிறோம், பஞ்சமா பாதகங்களையும் சேர்த்து கொள்கிறோம். ஏதோ அந்த பரம தயாள கருணாமூர்த்தி சிவபெருமான் பொண்ணு முத்தப்பனாக அங்கே அருள் கொண்டிருக்கிறான்.